கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பரலோகத்தின் வாழ்க்கை என்ற தலைப்பிலே ஒரு செய்தியை தியானிக்கப் போகிறோம். இந்த செய்தியை நம்முடைய பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தருடைய கிருபையுள்ள கரங்களிலே கொடுத்து ஜெபிக்கலாம். அன்பின் தெய்வமே கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். நாங்கள் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே அன்பிலே குற்றமில்லாதவர்களும் பரிசுத்தமுள்ளவர்களுமாய் இருப்பதற்காக உம்மாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள். இந்த பரலோக வாழ்க்கைக்கு நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்று வேதம் சொல்கிறது. இப்படி நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிற இந்த நிலையில இந்த பரலோகத்தின் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று தியானிக்கும்படியாக எங்களுக்கு நீர் கிருபை கொடுத்திருக்கிறீர். இந்த சத்தியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தி தாரும். உடைய மேன்மையான நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பரலோகம் என்பது என்ன? பரலோகத்தை பற்றிய செய்திகள் வேதத்திலே சில இடங்களிலே குறிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தில் சற்று விளக்கமாக குறிக்கப்பட்டிருக்கிறது. பரலோகத்திற்கு போவதற்கு என்ன தகுதிகள் வேண்டும் என்பதை நாம் தியானிக்கவில்லை. பரலோகத்திற்கு போவதற்கு நமக்கு தகுதி உண்டு என்ற அடிப்படையில் அந்த பரலோகமானது எப்படி இருக்கும் என்று முழுமையாக நமக்கு தெரியாது. பரலோகத்திற்கு போய் திரும்பி வந்தவர்கள் யார் என்று சொன்னால், வானத்துக்கு ஏறி இறங்கினவர் யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் வானத்துக்கு ஏறினார், இறங்கினார், பாதாளத்துக்கு இறங்கினார், ஏறினார். சில பரிசுத்தவான்கள் பரலோகத்தின் தரிசனத்தை பற்றி சொல்லுகிறார்கள். ஆனால் பரிசுத்த பவுல் தான் சொல்லுகிறார், அவர் பரதீசு என்று அழைக்கப்பட்ட அந்த 3ஆம் வானம் வரைக்கும் அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டதாக சொல்லுகிறார். இதில் பரலோகத்தை பற்றி எல்லா விஷயங்களும் நமக்கு வெளிப்படுத்தப்படவில்லை. ஏதோ ஒரு சில வசனங்களை ஆதாரமாக வைத்துக்கொண்டு நாம் இதை தியானிக்கப் போகிறோம். ஏனென்றால் மறைவானவர்கள், எத்தனையோ மறைவானவைகள் உண்டு. மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள். வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளின்படியெல்லாம் செய்யும்படிக்கு நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியவைகள். உபாகமம் 29ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதோ அதெல்லாம் நாமும் நம்முடைய பிள்ளைகளும் கை கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். ஆனால் மறைவானவைகள் எத்தனையோ உண்டு. ஆனால் இந்த சத்தியங்களை எல்லாம் நாம் முழுமையாக அறிந்து கொள்ள முடியாது. அதனால நமக்கு வேதத்திலே என்ன நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதோ அதை மாத்திரம்தான் நாம் தியானிக்க முடியும், அறிந்து கொள்ள முடியும். என்றால் இந்த வேத வசனங்களை பற்றி வெளிப்படுத்தின விசேஷத்தை சொல்லும்போது இந்த வசனத்திலே எதையும் கூட்டக்கூடாது, குறைக்கவும் கூடாது. அப்படி கூட்டினால் அவன் மேலே தேவன் வாதையை கூட்டுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனாலே வெளிப்படுத்தின விசேஷத்தை தியானிக்கும் பொழுது பயபக்தியோடு நாம் தியானிக்கிறோம். இப்படி இந்த சத்தியங்கள் நமக்கு எப்பொழுது வெளிப்படுத்தப்படும் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது நாம் பலனடைந்து சாட்சிகளாக இருப்போம். அவர் நீதியை குறித்தோ நியாயத்தை குறித்தோ கண்டித்து உணர்த்துவார். அவர் சத்தியங்களை நமக்கு வெளிப்படுத்தி தருவார். எனவே பரிசுத்த ஆவியானவர் நாம் இதை தியானிக்கும் பொழுது நமக்கு சில காரியங்களை வெளிப்படுத்த போகிறார். இப்படி பரலோகம் என்பது யார் என்று நாம் பரலோகத்தை பற்றிய ஒரு வாஞ்சை உள்ளவர்களாய் இருக்கிறதை காட்டிலும்
பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவானாகிய தாவீது, அவன் ஒரு ராஜா. அவன் சொல்லுகிறான், பரலோகத்தில் உம்மை இல்லாமல் எனக்கு யார் உண்டு, பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறு விருப்பம் இல்லை. சங்கீதம் 73 அதிகாரம் 25 வசனம் இப்படி கூறுகிறது. பரலோகம் என்பது என்ன என்றால், புதிய எருசலேம், சீயோன், இதுதான் நித்தியத்தில் இருக்கக்கூடிய பரலோகத்தின் முக்கியமான பகுதிகள். புதிய வானம், புதிய பூமி என்பவைகளும் அங்கே உண்டு. தாவீது இதைத்தான் சொல்லுகிறார், இந்த பரலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறு யாரும் இல்லை. யாரும் நமக்கு தெரியாது அல்லவா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த உலகத்தில் அவர் இருக்கும் பொழுது அநேகர் அவரை பார்த்திருக்கிறார்கள். யோவான் சொல்லுகிறார், நாங்கள் கண்டும் கேட்டும் தொட்டும் இருக்கிற அந்த வார்த்தை இயேசு கிறிஸ்து தான். அவர் வார்த்தையாக இருந்தார், கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராகி மாம்சத்திலே இயேசு என்ற நாமத்தில் வெளிப்பட்டார். அவரோடு கூட ஊழியம் செய்த பொழுது அவரோடு சாப்பிட்டார்கள், உண்டார்கள், உறங்கினார்கள், அவரை தொட்டார்கள், அவரோடு பேசினார்கள். அதைத்தான் தாவீது சொல்கிறான், பரலோகத்திலே இயேசுவை நமக்கு தெரியும், பிதாவை யாரும் கண்டதில்லை. அவ்வளவு நெருக்கமாக தேவனோடு சஞ்சரித்து வந்த எத்தனையோ பரிசுத்தவான்கள், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் இருந்தாலும் மோசே கூட அவருடைய முகத்தை பார்க்கவில்லை. அந்த அக்னி சாயலை, பிற்புறத்தில் அந்த மகிமையின் சாயலை கண்டான். தேவன் சொல்லுகிறார், என்னுடைய மகிமையை கண்டவர்கள் யாரும் உயிரோடு இருக்க முடியாது. ஏனென்றால் அவர் பட்சிக்கிற அக்னிமயமாக இருக்கக்கூடிய மகாபரிசுத்தமான தேவன். அந்த மகாபரிசுத்தமான தேவன் அவருடைய வார்த்தை தான், அதில் அவர் கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராகி மாம்சத்திலே இயேசு என்ற நாமத்திலே வெளிப்பட்டார். அவரை நாம் பார்க்க முடியும், அவரை அநேகர் தரிசனத்திலே காண்கிறார்கள். ஆனால் பிதாவினுடைய சாயலை பார்க்கலாம், சிலர் தரிசனத்திலே பார்த்திருக்கிறார்கள். தானியேல் போன்றவர்கள் எல்லாம் அவருடைய அக்னிமயமான தோற்றத்தை, சொகுசாபின் நிறத்தை எல்லாம் பார்த்திருக்கிறார்கள். ஆனால் அவருடைய முகத்தை குமாரனாகிய கிறிஸ்து தான் கண்டிருக்கிறார். அவரே அந்த சாயலை வெளிப்படுத்தியிருக்கிறார். அதைத்தான் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படியானால் இயேசுவின் சாயல் தான் நம்முடைய தேவனின் சாயலும். நாமும் கூட தேவனின் சாயலிலே தான் சிருஷ்டிக்கப்பட்டோம். ஆனால் அந்த மகிமையின் சாயலை நாம் எழுந்து போனோம். இப்பொழுது தேவனின் சாயலிலே இருந்த ஆதாம், அதற்கு பிறகு அந்த மகிமையை அவனை விட்டு நீங்கி போன போது அவன் வேறு ரூபத்திற்கு அவன் சென்றிருக்கணும். அதனாலதான் ஆதி ஆகமத்தில் நாம் பார்க்கிறோம், அதற்கு பிறகு ஆதாம் தன் சாயலிலே குமாரனை பெற்றான். இப்பொழுது நாம் நம்முடைய பெற்றோரை போன்ற சாயலிலே இருக்கிறோம். ஆனால் இந்த மகிமையின் சாயலை நாம் அடைவோம் என்பதே நம்முடைய நம்பிக்கை. நாம் எல்லாரும் அவரை போலவே இருப்போம். அவரை போல பரிசுத்தத்தில் மற்ற காரியங்களில் இருப்போம். ஆனால் தோற்றம் என்று சொல்லும் பொழுது அவரை போலவே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை போலவே பரிசுத்தமாக மகிமையின் சாயலிலே இருக்கலாம். ஆனால் தோற்றத்திலே நாம் ஏற்கனவே இருந்தது போல அது ஒரே சாயலிலே இருப்போமா என்பதெல்லாம் நமக்கு இன்னும் வெளிப்படுத்தப்படவில்லை. அதனால தான் சொல்லுகிறான், நாம் வாழும் பொழுதே பரலோகத்துக்குரியவர்கள் பரலோகத்திலே எப்படி நாம் வாழ வேண்டுமோ அப்படி பூலோகத்திலேயே வாழ வேண்டும். இதுதான் இவன் சொல்லுகிறான், பரலோகத்திலே உண்மை இல்லாமல் எனக்கு யார் உண்டு, பூலோகத்தில் உண்மை தவிர வேறு விருப்பம் இல்லை. அப்படியானால் இதனுடைய பொருள் என்ன? பூலோகத்திலே தேவனை மாத்திரமே விரும்பி நேசித்து வாழ வேண்டும். எவ்வளோ அருமையான ஒரு சாட்சி, எவ்வளோ அருமையான ஒரு ஜீவியத்தை ஒரு வசனத்தில் அவன் சொல்லியிருக்கிறான். நாமும் கூட இந்த வசனத்தின்படி வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அடுத்து இந்த பரலோகத்தை பற்றிய நமக்கு நம்பிக்கை சில உண்டு.
அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார் லூக்கா 10:20 உங்கள் பெயர் பரலோகத்திலே எழுதியிருக்கிறதுக்காக சந்தோஷப்படுங்கள் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து லூக்கா எழுதின சுவிசேஷம் 10:20 சொல்லியிருக்கிறார். பரலோகத்துக்கு நாம் போக வேண்டுமானால் அதற்கு அநேக தகுதிகள் வேண்டும். அதில் முக்கியமான ஒன்று, பரலோகத்திலே ஜீவ புத்தகத்திலே நம்முடைய பெயர்கள் எழுதப்பட்டிருக்க வேண்டும். ஜீவ புத்தகத்திலே பெயர் எழுதப்பட்டவனாக காணப்பட வேண்டும். எழுதப்படாதவனாக காணப்பட்டவன் அவன் அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே தள்ளப்படுவான் என்று நமக்கு வேதம் கூறுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. வெளிப்படுத்தின விசேஷம் 20:15 ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ, ஜீவ புத்தகத்தில் எழுதப்படாதவனாக காணப்படுகிறவன் அவன் அக்னி கடலிலே தள்ளப்பட்டான். அப்படியானால் ஜீவ புத்தகத்தில் அவனுடைய பெயர் எழுதப்படாதவனாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ என்றால், ஜீவ புத்தகத்திலே பெயர் எழுதப்பட வேண்டும், அவர்கள் தான் பரலோகத்துக்குள்ளே போக முடியும். எழுதப்படாதவனாக காணப்படுகிறவன் அக்னியும் கந்தகம் எரிகிற அந்த கடலிலே தள்ளப்படுவான். இதுதான் நமக்கு ஒரு வசனத்தில் சொல்லப்பட்ட ஒரு காரியம். அடுத்து 2 கொரிந்தியர் 5:1 பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம். இந்த பூமிக்குரிய வீடு, பூமிக்குரிய கூடாரம் என்று சொன்னால் நாம் இருக்கிறதான இந்த வீடு என்பது மட்டும் அதற்கு பொருள் அல்ல. பரலோகத்திலே கையினாலே கட்டப்படாத கைவேலை இல்லாத நித்திய வீடு நமக்கு பரலோகத்திலே உண்டு, புதிய எருசலேம் சீயோன் என்று. நம்முடைய சரீரமும் கூட ஒரு கூடாரம் தான், இது கூட ஒரு வீடு தான். இந்த வீட்டிலே பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்கிறார். இந்த சரீரம் இந்த பூமியோடு கூட அழிந்து போனாலும் கைகளினாலே கட்டப்படாத வீடு என்று சொன்னால் நம்முடைய சரீரமானது ஒரு ஆவிக்குரிய சரீரமாக மாறும். இது சரீரம் எப்படி இந்த மாம்சத்தில் கட்டப்பட்டிருக்கிறது அப்படி அல்ல, ஆவியிலே கட்டப்பட்டதான ஒரு மகிமையடைந்த மகிமையின் சாயலை உடைய சரீரமாக இருக்கும். இதைத்தான் நாம் தெசலோனிக்கேயர் புத்தகத்தில் பார்க்கிறோம். ஒரு நிமிடத்தில் எம்மப்பொழுதிலே மறுரூபமாக்கப்படுவோம். இந்த ரூபத்தில் இருந்து மறுரூபம் என்று சொன்னால் நித்தியத்தில் வாழ தகுதி உள்ள ஆவியின் சரீரம். இந்த ஆவியின் சரீரம் என்று சொன்னால் ஆதாம் ஏவாள் படைக்கப்பட்ட பொழுது மாம்சத்திலே அவர்கள் இருந்தாலும் ஒரு மகிமையின் ஒளி அவர்களை சுற்றி இருந்தது. அந்த மகிமையின் ஒளியானது இப்பொழுது நமக்கு கொடுக்கப்படும். இந்த பூமிக்குரிய கூடாரமாகிய இந்த வீடு என்று சொல்லக்கூடிய இந்த சரீரமானது இந்த பூமியிலே அழிந்து போகும். நான் ஒரு வேளை மறிக்காமல் இருக்கும்பொழுதே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்தா இந்த சரீரம் ஒரு நிமிஷத்தில் இமைப்பொழுதில் அப்படியே ஆவியின் சரீரமாக பரலோகத்தில் வாசம் பண்ணுவதற்கு இந்த சரீரத்தில் நாம் போக முடியாது. என்றால் இது மாம்ச சரீரம், மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்காது. பரலோகத்திலே வாழ்வதற்கு தகுதியுள்ளவர்களாக நாம் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதே மாறி இருக்க வேண்டியதுதான் மறுரூபம். மறுரூபம் என்று சொன்னால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நடுவானத்தில் வரும் பொழுது ஒரு நிமிஷத்திலே இமைப்பொழுதில் அப்படியே மறுரூபம் அடைந்து போவோம், அது சரி. ஆனால் இந்த பூமியிலே நாம் நம்மை ஒப்பு கொடுத்து அதற்கு ஆயத்தமாக ஒவ்வொரு நாளும் நாம் என்ன செய்ய வேண்டும்? மகிமையின் மேலே மகிமை அடைய வேண்டும், பரிசுத்தத்தின் மேலே பரிசுத்தம் அடைய வேண்டும். 4 பூரணங்கள் பரலோகத்திற்கு போவதற்கு நமக்கு தேவை: விசுவாசம், அன்பு, பரிசுத்தம், தேவசித்தம். இந்த 4 பூரணங்களும் சம அளவிலான 4 புறமும் சம அளவில் இருக்குமா? விசுவாசமும் அன்பும் தேவசித்தமும் பரிசுத்தமும் இந்த 4 புறமும் சதுரமாக இருக்கிறதான பட்டணம் தான் புதிய எருசலேம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த புதிய எருசலேமில் நாம் வாழ வேண்டுமானால் விசுவாசம், அன்பு, பரிசுத்தம், தேவசித்தம் இதிலே நாம் பூரணப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் இந்த 4லும் பூரணப்பட்டவராகவே
இருந்தார். அடுத்து எபிரேயர் 10:34 பரலோகத்திலே அதிக மேன்மையும் நிலை உள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரலோகத்திலே இந்த பூலோகத்தில் இருக்கிறதை காட்டிலும் அதிக மேன்மையானது நிலை உள்ளதுமான சுதந்திரம். சுதந்திரம் என்று சொன்னால் நம்முடைய சொத்து, நமக்கென்று உரிமை, பிதாவினுடைய சொத்துக்கள் குமாரனுக்குரியவைகள். அதனால் இந்த பூமியிலே நமக்கு பிதாக்கள் கொடுத்ததான சுதந்திரமாகிய சொத்து இருக்கிறது. ஆனால் இதெல்லாம் அழிந்து போகும். ஆனால் பரலோகத்தில் அதிக மேன்மை நிலை உள்ளது, என்றென்றைக்கும் இருக்கும். நித்தியம் என்பது ஒரு 100 வருடமோ 2000 வருடமோ அல்ல, அதற்கு கணக்கே கிடையாது. நித்தியமாக நாம் தேவனோடு கூட இருப்போம். அதனால் உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாய் கொள்ளையிடக் கொடுத்தீர்கள். இந்த பூலோகத்தில் இருக்கிற ஆஸ்திகள் எல்லாம் நிலை உள்ளது அல்ல. அதற்காகத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், பரலோகத்திலே உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். பரலோகத்தில் எப்படி சேர்த்து வைக்க முடியும்? அதற்கு நிறைய செய்திகள் உண்டு. நம்முடைய இந்த நிலையில்லாத இந்த பொருட்களினால அதை பரலோகத்திற்கு பிதாவுக்கு ஏற்றவைகளாக செலவு செய்ய வேண்டும். இந்த உலக மக்களுக்கு இந்த நிலையில்லாத பணத்தை செலவு செய்து ஆத்மாக்களை நாம் ஆதாயம் பண்ணிக்கொள்ள வேண்டுமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், நீங்கள் மாளும்போது உங்களை ஏற்றுக்கொள்வார் உண்டாயிருக்கும் பொருட்டு அழிந்து போகிற இந்த நிலையில்லாத உலகத்தின் செல்வங்களை கொடுத்து நீங்கள் சிநேகிதரை சம்பாதியுங்கள். இது ஏன் அப்படி சொன்னார் என்று சொன்னால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை மீட்பதற்காக நடுவானத்தில் தோன்றும் பொழுது ஏற்கனவே மரித்து, கிறிஸ்துவுக்குள்ளே மரித்து பரதீசிலே தேவனோடு இருக்கிறவர்களையும் அழைத்து கொண்டு வருவார். அந்த ஆவிகள் வரும். அந்த ஆவிகள் கிறிஸ்துவுக்குள்ளே மரித்த பரிசுத்தவான்கள். இந்த பரிசுத்தவான்களுடைய ஆவிகள் இதற்கு முன்னதாக பாதாளத்தில் இருந்தவைகள். பாதாளம் என்பது 2 பகுதியாக இருந்தது. அதாவது இன்னும் பார்க்க போனால் 4 பகுதி. ஆனால் அதில் நமக்கு தேவையானது பரிசுத்தவான்களாகிய பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அல்லது புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள். இப்படி பரிசுத்தவான்கள் எல்லாம் எங்கே இருக்கிறார்கள், எங்கே இருந்தார்கள் என்று சொன்னால், ஆபிரகாம் மடி என்று அழைக்கப்பட்டதான அந்த பாதாளத்தில் இருந்தார்கள். அந்த பாதாளத்தின் இன்னொரு பகுதி தான் எரிகிற அக்கினி ஜுவாலை உள்ளதான இடம். இது லாசருவும் அந்த ஐஸ்வர்யவானம் என்ற அந்த ஒரு நிகழ்ச்சியிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதிலிருந்து நாம் விளங்கிக் கொள்ளலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் என்ன செய்தார்? ஆவியிலே போய் பாதாளத்துக்கு போய் இறங்கினார். பாதாளத்துக்கு போய் இறங்கினார். அங்கே இருந்து சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு உன்னதங்களுக்கு ஏறி சென்றார் என்று நாம் வேதத்திலே இருந்து அறிந்து கொள்கிறோம். பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? 1 பேதுரு 3:20 பார்க்கும் பொழுது, அவர் கிறிஸ்து மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அந்த ஆவிகள் பூர்வத்தில் நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களில் தேவன் நீடிய பொறுமையோடே காத்திருந்த பொழுது கீழ்ப்படியாமல் போனவைகள். அந்த பேழையிலே சிலராகி 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். இப்பொழுது அவர் பரலோகத்துக்கு போய் தேவனுடைய வலது பாரசத்தில் இருக்கிறார். தேவ தூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது என்று பேதுரு அப்போஸ்தலன் சொல்கிறார். இதை சங்கீதம் 68:18 உறுதிப்படுத்துகிறது. தேவரீர் உன்னதத்துக்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனீர்,
தேவனாகிய கர்த்தர் மனுஷருக்குள்ளே வாசம் பண்ணும் பொருட்டு துரோகிகளாகிய மனுஷர்களுக்காகவும் வரங்களை பெற்றுக்கொண்டேன். இப்படி அவர் பாதாளத்துக்கு இறங்கினார். இப்பொழுது உன்னதத்துக்கு ஏறி சென்று பிதாவாகிய தேவனோடு கூட இருக்கிறார் என்பதை இந்த வசனங்கள் நமக்கு கூறுகிறது. இந்த ஆவிகளைத்தான் அவர் வரும்பொழுது கிறிஸ்துவுக்குள்ளே மரித்த பரிசுத்தவான்கள் ஏற்கனவே அங்கே இருக்கிறவர்களை கூட்டிக் கொண்டு வந்தார். கீழ்ப்படியாமல் போன ஆவிகளை அல்ல, தேவனுக்குள்ளே மரித்து தேவனோடு கூட இருக்கிறவர்கள். இதுல அக்னி எரிகிறதான ஒரு பகுதி நரகம், லாசருவும் ஐஸ்வர்யவானும் என்ற தலைப்பிலே பார்த்த செய்தியில அந்த லாசரு என்பவன் பரதீசில் இருக்கிறான். ஆபிரகாமுடைய மடியில, அதாவது பரலோகத்தில் இருக்கிறான். ஏனென்றால் இந்த பரதீசை தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வானத்துக்கு எடுத்து கொண்டு போய்விட்டார். ஆனால் பாதாளம் என்பது இன்னும் கீழே தான் இருக்கிறது. அது எப்பொழுது மேலே வரும்? வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பின் பொழுது நியாய தீர்ப்புக்கு உட்பட்டவர்களை அங்கே போடும்படியாக பரலோகத்துக்குள்ளே அந்த பாதாளமும், பாதாளம் என்று சொல்லக்கூடிய நரகம் மேலே வரும். கர்த்தர் அதையெல்லாம் மேலே வரும்படி செய்வார். அது மட்டுமல்ல, இந்த பூமியில மரித்தவர்கள் எல்லாருமே அவரவர் செய்த நன்மைக்கு தகுந்த பலனை அடையும்படியாக, நன்மை செய்தவர்கள் நன்மையும், தீமை செய்தவர்கள் அதனுடைய பலனையும் அடையும்படியாக இந்த பரலோகத்திலே வாசம் பண்ணுவதற்கு ஏற்ற சரீரம், ஆவியின் சரீரம். ஏனென்றால் இதில் பார்த்தால் கூட ஆவிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சரீரம் இந்த உலகத்தோடு கூட போய்விடும். அதாவது எப்படிப்பட்ட மரணத்தை யார் அடைந்திருந்தாலும் சரி, அதையெல்லாம் திருப்பி கொடுத்து விடக்கூடிய ஒரு நிலை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நியாயம் விசாரிக்கும் பொழுது நன்மை செய்தவர்கள், தீமை செய்தவர்கள் எல்லாம் நியாயம் விசாரிப்பார். ஆனால் பரிசுத்தவான்களாகிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு அந்த இரண்டாம் மரணம் என்பது நியாய தீர்ப்பு, வெள்ளை சிங்காசனம் நியாய தீர்ப்பு என்பதெல்லாம் கிடையாது. ஏனென்றால் அவர்கள் ஏற்கனவே மரித்தவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அப்படியே அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். உயிரோடு இருக்கிற நாமும் எதிர்கொண்டு போய் மறுரூபம் அடைந்து போவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி தகுதி உள்ளவர்கள் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அப்படி தகுதி இல்லாதவர்கள், கைவிடப்பட்ட சபை, இந்த பூமியில இருக்கிறவர்கள், அவர்கள் 7.5 வருடங்கள் மகா உபத்திரவ காலத்தில், உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலம் என்று 2 இருக்கிறது. 3.5 வருடங்கள் உபத்திரவ காலம் அந்தி கிறிஸ்துவோடு கூட இருக்க வேண்டும். 3.5 வருடங்கள் மகா உபத்திரவ காலத்தில் அந்தி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அந்த 666 இலக்கத்தை யாரெல்லாம் தரித்து கொள்ளவில்லையோ அவர்களெல்லாம் நரகத்துக்கு போகாதபடிக்கு அவர்களுக்கென்று ஒரு இடம் இருக்கிறது. அந்த இரத்த சாட்சிகள் என்கின்ற பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களாக இரத்த சாட்சிகள், இந்த இரத்த சாட்சிகள் எல்லாம் அவர்கள் பரலோகத்தின் ஒரு பகுதியில் இருப்பார்கள். அது புதிய வானத்தில் ஒரு பகுதி. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களில் தேவனுக்குள்ளே வாழ்ந்தவர்கள் எல்லாம் அவர்கள் எங்கே இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் புதிய பூமியில இருப்பார்கள். இதுதான் இந்த ஒழுங்கு. எனவே இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில பரலோகம் இருக்கிறது. இதற்கு நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்து இந்த பரலோகத்தின் ஒரு சில நிகழ்ச்சிகள் அல்லது ஒரு சில காரியங்களை நாம் பார்க்கலாம். அது கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு
அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் இப்படி கூறுகிறது. அதாவது கடைசி காலத்திலே நமக்காக குறிக்கப்பட்டிருக்கிற இந்த பரலோகத்தில் இருக்கக்கூடிய இந்த நம்பிக்கைக்காகத்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதற்கு விசுவாசம் மாத்திரம் போதாது, தேவனுடைய பலத்தினாலே நாம் காக்கப்பட வேண்டும். தேவனுடைய பலன் இல்லாமல் வெறும் விசுவாசத்தை மட்டும் வைத்துக்கொண்டு நம்மாலே ஒன்றும் செய்துவிட முடியாது. கடைசி வரைக்கும் நாம் தேவனாலே காக்கப்பட்ட ஒரு நிலையிலே இருக்க வேண்டும். அடுத்து இந்த பரலோகத்திலே நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதான சில காரியங்கள் வேதத்தில் இருந்து பரலோகம் என்பது எப்படி இருக்கும், இந்த பாஷைகள் என்பது என்ன, நம்முடைய சரீரம் என்பது எப்படி எங்கே இருக்கும், இந்த 3 காரியங்களை மாத்திரம்தான் நாம் சுருக்கமாக தியானிக்க போகிறோம். முதலிலே பாஷை என்று சொல்லும்போது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார். நான் தேவருடைய சத்தத்தை கேட்டு நிர்வாணியா இருப்பதனாலே பயந்து ஒளிந்து கொண்டேன். தேவனுடைய சத்தத்தை அவன் தோட்டத்தில் கேட்கிறான். நிர்வாணியா இருக்கிறதுனால பயந்து ஒளித்து கொண்டேன் என்று சொல்கிறார். இப்படி இருக்கிறதுனால அப்பொழுது தேவன் கேட்கிறார், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின கனியை புசித்தாயோ என்று கேட்டால், அதற்கு அந்த விருட்சத்தின் கனியை நீர் எனக்கு கூட இருக்கும்படி தந்த ஸ்திரீயானவள் தந்தால் நான் புசித்தேன் என்பதெல்லாம் சொல்லுகிறான். இப்படி இவர்கள் பேசினார்கள். அது என்ன மொழியில பேசினார்கள் என்பது தெரியவில்லை. இது ஆதியிலே இருந்ததான இந்த மொழி. அதற்கு பிறகு என்ன நடந்தது என்று சொன்னா, இந்த உலகத்திலே அக்கிரமத்தின் மிகுதியினாலே, பாவத்தின் மிகுதியினாலே தேவன் இந்த உலகத்தை அழித்தார். ஜலப்பிரளயம் வந்தது. ஜலப்பிரளயத்தில் அப்பொழுது நோவா என்கிற ஒருவன் மாத்திரம் நீதிமானா இருந்ததுனால அவனும் அவனோடு கூட இருந்த அவனுடைய மனைவி, அவனுடைய 3 குமாரர்கள், அந்த 3 குமாரருடைய மனைவிகள், இவர்களாகிய 8 பேர் மாத்திரம் ஒரு பெரிய பேழைக்குள்ளே வைத்து காக்கப்பட்டார்கள். இது நமக்கு தெரிந்த ஒரு சத்தியம். இப்படி நோவாவுக்கு சேம், காம், யாப்பேத் என்பவர்கள் பிறந்தார்கள். ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 3 பேரை பார்த்தா யாப்பேத்தின் குமாரர் சிலர் இருந்தார்கள். அவர்கள் ஜாதிகளுடைய தீவுகள், அவனுடைய பாஷை, அவனுடைய கோத்திரத்தின்படியே வெவ்வேறு தேசங்களாக பகுக்கப்பட்டன என்றெல்லாம் பார்க்கிறோம். அதே நேரத்தில் பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது என்று ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். ஆக இந்த சேம், காம், யாப்பேத் என்பவர்கள் மூலமாகத்தான் உலகமெங்கும் ஜனங்கள் பிரிந்தார்கள். இதற்கு பிறகு ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இப்படி தனித்தனி அவனவனுக்கு தனித்தனி பாஷையாக இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். அந்த பாஷையின்படியே, அவனுடைய கோத்திரத்தின்படியே இந்த 3 பேரும் பகுக்கப்பட்டார்கள், பிரிக்கப்பட்டார்கள் என்பதையெல்லாம் பார்க்கிறோம். ஆனால் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பூமி எங்கும் ஒரே பாஷை, ஒரே பேச்சு. இது எப்படி எல்லாம் ஒன்றாக மாறியது என்பது நமக்கு தெரியாது. ஆனால் 10ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் அவனவன் பாஷையின்படியே, அவர்கள் கோத்திரத்தின்படியே, ஜாதியின்படியே வெவ்வேறு தேசங்களாக பகுக்கப்பட்டன என்று நாம் பார்க்கிறோம். அது பகுக்கப்பட்டது வேறு. ஆனால் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது என்பது அதுதான் இருந்தது. ஒருவேளை அது ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இந்த பாபேல் கோபுரத்தின் செய்தியை சொல்ல வேண்டும் என்பதற்காக ஆவியானவர் இதை அதற்கு பிறகு சொல்லியிருக்கலாம். ஆனால் அதன் பிறகு ஒவ்வொருவருடைய பாஷையும் வேறு வேறாக பிரிக்கப்பட்ட பிறகு
அவனவன் பாஷை, அவனவனுடைய கோத்திரம், அவனவனுடைய ஜாதி என்பது படி பிரிக்கப்பட்ட செய்தியாக இருக்கலாம். ஆவியானவர் இந்த பாபேல் கோபுரத்தின் அந்த செய்தியை இதற்கு பிறகு சொல்கிறார். ஒருவேளை அப்படி இருக்கலாம். எது எப்படியோ ஒரே பாஷை, ஒரே விதமான பேச்சு இருந்தது. ஆனால் அதே ஒரே பாஷை, ஒரே பேச்சு பின்பு மாறி போனது. அந்த மாறிப்போன செய்தியைத்தான் ஆதியாகமம் 10ஆம் அதிகாரத்திலேயே ஒரு வேளை பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தியிருக்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது இவர்கள் என்ன செய்கிறார்கள்? நாம் நமக்கு பேர் உண்டாகவும் நாம் எங்கும் சிதறி போகாதபடிக்கு ஒரே இடத்துல இருக்கவும் நமக்கு ஒரு கோபுரத்தை கட்டுவோம் என்று சொன்னார்கள். அப்பொழுதுதான் கர்த்தர் சொன்னார், இது தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமான காரியம். ஏனென்றால் தேவனுடைய சித்தம் என்ன? ஆதாமுக்கே அவர் என்ன சொன்னார்? நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். அந்த ஏதேன் தோட்டத்தில் மாத்திரம் இருக்கிறது இல்லை. ஏதேன் தோட்டத்தில் எத்தனை கோடி மக்கள் இருக்க முடியும்? உலகமெங்கும் போங்க. சீஷர்களுக்கு கூட அதான் சொன்னார், நீங்கள் உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவிங்க. இதுதான் தேவனுடைய சித்தம். ஆனால் இந்த தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாக பிசாசு என்ன செய்தான்? ஒரே இடத்துல நிலையாக இருக்கலாம். இந்த பாபேல் கோபுரத்தை கட்டி அப்படியே வானத்துக்கு ஏறுவேன். பிசாசு சொன்னான் அல்லவா, வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய சிங்காசனங்களுக்கு நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன் என்று அந்த ஆவியினிடத்துல கிரியை செய்து இந்த ஜனங்களிடத்துல நிம்ரோத் ராஜாவின் மூலமாக இந்த ஜனங்கள் அப்பொழுது இருந்தார்கள். அப்படி இருந்த பொழுது தேவன் என்ன செய்தார்? இவர்களுக்கு ஒரே ஜாதி இருக்கு, ஒரே பாஷை இருக்கிறது, ஒரே விதமான பேச்சும் இருக்கிறது. அதனால அவர்கள் எல்லாம் ஒன்று கூடி இப்படி செய்கிறார்கள். எனவே இந்த பாஷையை இவர்கள் ஒருவர் பேசுவதை ஒருவர் அறியாதபடிக்கு பாஷையை தாறுமாறாக்குவோம் என்று சொன்னார். அப்படியே தாறுமாறாக்கினார். பூமி எங்கும் வழங்கின பாஷைகள் அவர் தாறுமாறாக்கினபடினாலே அது பாபேல் எனப்பட்டது. அவர்கள் பூமி எங்கும் சிதறி போனார்கள் என்று பார்க்கிறோம். இந்த வசனத்தின்படி அல்லது இந்த சத்தியத்தின்படி இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு ஒருவர் பேசுகிறதை ஒருவருக்கு விளங்கிக் கொள்ள முடியவில்லை. அப்படி ஒருவர் பேசுகிறது ஒருவருக்கு புரிகிறது என்று சொன்னால் அவர்கள் எல்லாம் ஒரு கூட்டமாக சேர்ந்து ஓரிடத்திற்கு போனார்கள். இதைத்தான் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் குறிப்பிடுகிறது என்று நான் நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு பிறகுதான் அவனுடைய ஜாதியின்படி, அவனுடைய பாஷையின்படி, ஜாதி என்பது இந்த 3 சேம், காம், யாப்பேத் என்பவர்கள் மூலமாக உண்டானதுதான். இது இப்பொழுது நாம் சொல்லுகிற ஜாதி அல்ல. இப்பொழுது நமக்கு உலகத்தில் பலவிதமான ஜாதிகள் உண்டு. வேதத்திலே சொல்லப்பட்டது 2 ஜாதி தான். தேவகுமாரர், மனுஷ புத்திரர். அது எப்படி என்பதை பிறகு நாம் தியானிக்கலாம். இப்படி இது பூமி எங்கும் சிதறி போன பாஷைகள். அதற்கு பிறகு இப்பொழுது பூமியில் எத்தனையோ 1000 பாஷைகள் உண்டு. இந்த பாஷை ஒவ்வொருவருக்கு யாருக்கெல்லாம் புரிகிறதோ அவர்களெல்லாம் ஒரு கூட்டமாக இருக்கிறார்கள். இனி இந்த பாஷையை பற்றி பார்க்கும் பொழுது சங்கீதம் 81ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், நாம் அறியாத பாஷையை கேட்ட எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுகையில் இதை யோசேப்பிலே சாட்சியாக ஏற்படுத்தினார். சங்கீதம் 81ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நாம் அறியாத பாஷை என்று சொன்னால், இங்கே இருந்து இஸ்ரேல் ஜனங்கள் போனார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் பேசுகிறது எபிரேய மொழி. அந்த எபிரேய மொழி பேசுகிற இந்த ஜனங்கள் அங்கே அவர்கள் அறியாத ஒரு பாஷையை எகிப்தியர் பேசினார்கள். ஏனென்றால் அவர்கள் பிரிந்து போய் அங்கே இருந்தார்கள். இந்த எகிப்தியர் யார் என்று சொன்னால் காமின் வம்சத்தை சேர்ந்தவர்கள், காமின் புத்திரர். சேம், காம், யாப்பேத் என்று சொல்கிறோம் அல்லவா. இந்த 3 பேரிலே சேமின் வம்சத்தை சேர்ந்தவர்கள் இஸ்ரவேலர்கள், காமின் வம்சத்தை சேர்ந்தவர்கள் எகிப்தியர். ஏனென்றால் காமின் கூடாரம் என்றெல்லாம் சங்கீத புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். இவர்களெல்லாம் எகிப்தில் இருந்தார்கள்.
காமின் குமாரர்கள், காமின் வம்சத்தை சேர்ந்தவர்கள், அந்த கானானியர் எல்லாம் கூட எகிப்தின் பகுதியிலே இருந்தார்கள், எத்தியோப்பியாவின் பகுதியிலே சிலர் இருந்தார்கள். இப்படி ஏசாயா 33ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் இந்த பாஷைகளை பற்றி இன்னொரு செய்தி இருக்கிறது. உனக்கு விளங்காத பாஷையையும் அறிதற்கரிய ஒரு விதமான பேச்சையும் உடைய அந்த குரூர ஜனங்களை இனி நீ காணாய். ஏனென்றால் இது 1000 வருட அரசாட்சியை பற்றிய ஒரு செய்தியாக இருக்கிறது. 1000 வருட அரசாட்சியில இந்த பற்பல பாஷைகளை எல்லாம் பேசுகிறார்கள் அல்லவா, அப்படிப்பட்ட மனிதர்களுடைய பாஷைகள் எல்லாம் அந்த 1000 வருட அரசாட்சியில இல்லாதபடிக்கு எல்லாருக்கும் விளங்கி கொள்ளக்கூடிய அளவில் ஒரே பாஷை. ஏனென்றால் 1000 வருடங்கள் பரலோகத்துக்கு நாம் போவதற்கு முன்னதாக 1000 வருடங்கள் இந்த பூமியிலே எருசலேமிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ராஜாவாக வீற்றிருக்க பரிசுத்தவான்களாகிய நாம் எல்லாரும் நீதியோடும் நியாயத்தோடும் இந்த பூமியிலே அரசு ஆளுவோம். அப்படி இருக்கும் பொழுது இங்கே இனம், ஜாதி, மொழி, தேசம், இந்த பாகுபாடெல்லாம் கிடையாது. எல்லாரும் ஒரே ஒரு ராஜாவினுடைய, ஒரே ஒரு தேவனுடைய பிள்ளைகளாக இருப்போம். அப்படியானால் தேவன் அந்த பாஷைகளை எல்லாம், நாம் இப்பொழுது பேசுகிற பாஷைகள் எல்லாம் மாறி போவோம். எல்லாருக்கும் விளங்கிக் கொள்ளக்கூடிய அளவில் ஒரு புதிய பாஷை தேவன் தருவார். இதைத்தான் இங்கே நாம் பார்க்க முடிகிறது. இங்கே அடுத்ததாக பார்க்கும்பொழுது 33ஆம் அதிகாரம் 20, 21, 24ஆம் வசனங்களில நம்முடைய பண்டிகைகளில் ஆசரிக்கப்படும் நகரமாகிய சீயோனை பார், உன் கண்கள் எருசலேமை அமெரிக்கையான தாபரமாகவும் பேர்க்கப்படாத கூடாரமாகவும் அது காணும். இனி அதன் முனைகள் என்றைக்கும் பிடுங்கப்படுவதில்லை, அதன் கயிறுகளிலே ஒன்றும் அருந்து போவதுமில்லை. ஏனென்றால் இப்பொழுது இருக்கிற எருசலேம் ஒரே யுத்த பூமியாக இருக்கிறது. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தக்கூடிய அந்த எருசலேம் அது நிலையானதாக, அதாவது 1000 வருடங்கள் அது நிலையாக இருக்கும். அதில் யுத்தம் இருக்காது. மகிமையுள்ள கர்த்தர் அங்கே நமக்கு விசாலமான நதிகளும் ஆறுகளும் உள்ள ஸ்தலம் போல அவரே இருப்பார். அங்கே படகுகள் ஓடுகிறது இல்லை, கப்பல் அங்கே கடந்து வருகிறதும் இல்லை. ஏனென்றால் அவரே நமக்கு ஆறு போல சமுத்திரம் போல இருப்பாரே தவிர அங்கே எதுவும் நதிகளோ கடலோ இருக்காது என்பதுதான் இந்த வசனம் கூறுகிறது. வியாதிப்பட்டிருக்கிற நகரவாசிகள் சொல்கிறது இல்லை. ஏனென்றால் அதில் வாசமாயிருக்கிற ஜனத்தின் அக்கிரமம் மன்னிக்கப்பட்டிருக்கும். அப்படியானால் வியாதிகள் நமக்கு வருவதற்கு காரணம் பாவங்கள். அக்கிரமங்கள் மாத்திரமல்ல, இன்னும் பல விதமான காரியங்கள் வியாதிகளுக்கு உண்டு. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது வியாதிகளை பற்றி. வியாதிகள் நீக்கப்பட்ட ஒரு இடமாக அது இருக்கும் என்று சொன்னால் பாவங்கள், அக்கிரமங்கள், நம்முடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் தேவன் நீக்கியிருப்பார். அடுத்து பரியாச உதடுகளாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோட பேசுவார். ஏசாயா 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் நமக்கு கொடுத்திருக்கிற அந்நிய பாஷையை பற்றிய செய்தியாக இது இருக்கிறது. அடுத்து விசுவாசிகள் நவமான பாஷைகளை பேசுவார்களாம். 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் மார்கில இப்படியே சொல்லப்பட்டிருக்கிறது. நவம் என்று சொன்னால் புதிய புதிய பாஷைகளை விசுவாசிக்கிறவர்கள் பேசுவார்கள். இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது நாம் அந்நிய பாஷைகளை பேசும் பொழுது பற்பல பாஷைகளை நாம் பேசுகிறோம். நாம் அறியாத பாஷை அது, நமக்கு தெரியாது. நாம் பேசுகிறது உலகத்தில் இருக்கிற மற்ற எல்லா பாஷைகளிலும் இருந்தும் பேசுவோம். அது பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார், நமக்கு தெரியாது, அதனுடைய பொருளும் விளங்காது. அப்படி நாம் பேசுகிற பொருளை விளங்கி கொள்ள வேண்டுமானால் வியாக்கியானம் செய்யக்கூடிய ஒரு வரத்தை உடைய ஒரு மனிதர் தான் அதை நம்முடைய பாஷையிலே மொழிபெயர்க்க முடியும். இது ஒரு வரம். அடுத்து நவமான பாஷைகளை பேசுகிறது என்று சொன்னால் பெரும்பாலும் ஒரு பரிசுத்த ஆவியின் அடையாளம் அந்நிய பாஷையின் அடையாளத்தோடு ஒரே விதமான பாஷைகளை தான் பேசிக்கொண்டிருப்பார்கள். ஆனால் பற்பல பாஷைகளை பேசுகிறது என்பது ஒரு வரம். இந்த பற்பல பாஷைகளை யார் பேசுவார்கள் என்றால்
அந்த வரத்தை உடையவர்கள் மாறி மாறி பல பல பாஷைகளிலே பேசிக்கொண்டே இருப்பார்கள், தொடர்ந்து பேசுவார்கள். இது ஒரு வரமாக இருக்கிறது. இப்படி அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 4 முதல் இருக்கிற வசனங்களில் பார்க்கும் பொழுது, அங்கே அப்போஸ்தலர்கள் எல்லாம் அந்த காலத்திலே ஊழியம் செய்தார்கள். அப்பொழுது அநேகருக்கு அவர்கள் தேவனை பற்றிய விஷயங்களை பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார்கள், ஜெபித்தார்கள், கூடியிருந்தார்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அங்கே வந்து அவர்களை நிரப்பினார். ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசினார்கள். அதாவது சாதாரண மனிதர்கள் வேறு வேறு பாஷைகளை, எல்லாரும் ஒரே பாஷையில் ஒவ்வொருவர் ஒரு ஒரு விதமான பாஷைகளை பேசுகிறார்கள். அது என்ன இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? அவரவர்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே. பரிசுத்த ஆவியே ஒரு வரம்தான். அதே நேரத்தில் 9 விதமான வரங்கள் உண்டு. ஆனால் இந்த பாஷைகளை பேசுகிறதை வைத்து அவர்களுக்கு வேறு வேறு வரங்கள் இருக்கிறதுனால தான் வேறு வேறு பாஷைகளை அவர்கள் பேசுகிறார்கள். என்றால் பரிசுத்த ஆவி என்பதே ஒரு வரம். அப்படி இந்த பரிசுத்த ஆவியை கொடுக்கும் பொழுது அந்நிய பாஷையை கொடுக்கிறார். அதுதான் அடையாளம். அந்நிய பாஷையை பேசுவது தான் அந்நிய பாஷையின் அடையாளத்தோடு நாம் பேசுகிறோம். அந்த அந்நிய பாஷையை பேசுகிறது அது ஒரு ஒரு வரத்தை நாம் பெற்றவர்களாக இருக்கிறோம் என்பதற்கு தான் அந்த அந்நிய பாஷை. வேறு வேறு வரத்தை உடையவர்கள் வேறு வேறு பாஷையில் பேசுகிறார்கள். அப்படியானால் பரிசுத்தாவுடைய அபிஷேகம் பெற்ற ஒரு மனிதனுக்கு 2 வரம் இருக்கிறது. ஏனென்றால் அந்நிய பாஷை பேசுகிறதே ஒரு வரம். அந்த பாஷை அவர் பெற்ற ஒரு வரத்துக்கு ஒரு அடையாளமாக வேறு வேறு பாஷைகளில் பேசுகிறாராம். ஒருவர் இபிரேய பாஷையை பேசுகிறார் என்று சொன்னால் அது ஒரு வரம். கிரேக்க பாஷையை பேசினார் என்று சொன்னால் அது இன்னொரு வரம். இப்படித்தான் இந்த வசனத்தில் நாம் பொருள் கொள்ள முடிகிறது. இப்படி இந்த பாஷைகள் இருந்தது. இதை பார்த்து இந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து இந்த பாஷைகளை அவரவருடைய பாஷைகளிலே இவர்கள் பேசுகிறார்கள். அப்படி இருக்க நம்முடைய ஜென்ம பாஷையிலே இவர்கள் பேசும்பொழுது நமக்கு இது எப்படி என்று தெரியவில்லையே. இவர்கள் எல்லாம் கலிலேயராக இருக்கிறார்கள், ஆனால் நம்முடைய பாஷையிலே இவர்கள் எப்படி பேசுகிறார்கள், வேறு வேறு பாஷைகளிலே பேசுகிறார்கள் என்று சொல்லி பிரமிப்படைந்தார்கள். கிரேத்தரும் அரபியரும் ஆகிய நம்முடைய பாஷைகளே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேசுகிறார்களே, இது எப்படி என்று அவர்கள் பிரமிப்படைந்தார்கள். இப்படி இந்த பாஷைகளை பற்றிய செய்தியை வேதத்திலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். அடுத்து தானியேல் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவரையே சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரீகமும் கொடுக்கப்பட்டது. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யம் அழியாததுமாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவினாலே அருளப்பட்டதான ஒரு கர்த்தத்துவத்தை பற்றி தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறார். அடுத்து செப்பனியா 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் ஒரு செய்தியை அறிந்து கொள்ள முடிகிறது. அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஒருமனப்பட்டு அவருக்கு ஆராதனை செய்யும்படிக்கு நான் அவர்கள் பாஷையை சுத்தமான பாஷையாக மாற பண்ணுவேன். இதுதான் நமக்கு செய்தி. எல்லாரும் ஒரு இடத்துல கூடியிருக்கிறோம். அப்படியானால் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிக்க வேண்டும், எல்லாரும் ஒருமனப்பட்டு தேவனை ஆராதிக்க வேண்டும். அப்படியானால் வேறு வேறு பாஷைகளிலே இப்பொழுது நாம் தேவனை துதிக்கிறோம், அது இந்த உலகத்திலே நாம் இருக்கிறதுனால. ஆனால் ஒரு சபையிலே நாம் தேவனை மகிமைப்படுத்தி ஜெபிக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். ஒரு நாட்டிலே இருக்கிற அந்த பாஷையில் இருக்கிறவர்கள் அவர்களை துதிக்கலாம், அல்லது வேறு வேறு பாஷையில் இருக்கிறவர்கள் அவரை துதிக்கலாம். ஆனால் இப்பொழுது உலகமெங்கும் இருக்கிற ஜனங்கள் ஒரே இடத்துல இருக்கும் பொழுது அவர்களுடைய பாஷையை சுத்தமாக்க தேவன் முடிவு செய்து ஒரே பாஷையை கொடுத்திருக்கிறார். மற்ற பாஷையெல்லாம் அப்படியே மாறி போகும். இதே பாஷை தான், இதே விதமாக தான் பரலோகத்தில் இருக்கும். ஆனால் பரலோகத்தில் இந்த பாஷை இருக்குமா என்பதை நாம் தியானிக்க வேண்டும். அது வேறு விதமாக இருக்கிறது. ஏனென்றால்
ஏற்கனவே இந்த பாஷையானது 1000 வருட அரசாட்சியிலே பேசுகிற பாஷை அது சுத்தமான பாஷை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் பரலோகத்தில் மனுஷரால் பேசப்படாதது என்று சொல்லப்பட்டிருக்கிறதுனால அது ஒருவேளை வேறு புதிய பாஷையாக இருக்கலாம் என்று நினைக்க தோன்றுகிறது. எது எப்படியோ அதை நாம் தியானிக்கும் பொழுது தியானிக்கலாம். இப்பொழுது இந்த வசனம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், செப்பனியா 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், சுத்தமான பாஷையாக மாற பண்ணுவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சகரியா 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில், பலவித பாஷைக்காரராகிய புறஜாதியாரிலே 10 மனுஷர் ஒரு யூதனுடைய வஸ்திரத்தொங்கலை பிடித்து கொண்டு, தேவன் உங்களோடு இருக்கிறார், ஆகையால் உங்களோடு கூட போவோம் என்று சொல்லி அவனை பற்றி கொள்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி எல்லா பாஷைக்காரரும் தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து பயப்படும் காலம் வருகிறது. தேவனுடைய பிள்ளைகளை மதிக்கிற காலம் இந்த உலகத்தில் இருக்கும்பொழுதே வருகிறது. அடுத்து இந்த அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்திலிருந்து ஒரு செய்தியை பார்க்கிறோம். அவர்கள் பற்பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழ்கிறதையும் பேதுருவோடு கூட வந்திருந்த விருத்த சேதனமுள்ள விசுவாசிகள் கேட்கும்போது, பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். ஏனென்றால் அப்பொழுது யூதர்களுக்கு மாத்திரம்தான் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. அவர்கள் கூடி வந்திருக்கும் போது பரிசுத்த ஆவியின் வரம் கிடைத்தது. அதற்கு பிறகு புறஜாதியார் என்று சொன்னால் இஸ்ரவேல் வம்சத்தார் மாத்திரம்தான் புறஜாதியார். அதாவது யாக்கோபுடைய வம்சத்தில் இருந்த அந்த 12 கோத்திரத்தை சேர்ந்த அந்த மனிதர்கள் தான் இஸ்ரவேல் வம்சம், தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்பட்டார்கள். அது இல்லாமல் இந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்ற இஸ்ரவேல் வம்சத்தார், இஸ்ரவேல் புத்திரர், இவர்கள் சேமின் வம்சத்தை சேர்ந்தவர்கள். மற்றபடி யாப்பேத்து, காம் வம்சத்தை சேர்ந்தவர்கள் மற்றவர்கள் புறஜாதியர். நாம் எல்லாருமே புறஜாதியர் தான். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரமல்ல, புறஜாதியாராகிய நமக்கும் பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து நம்மை ஒன்றாக்கினார். இதன் மூலமாக ஒப்புரவாகுதலின் அந்த சுவிசேஷம் நமக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒப்புரவாகுதலின் சத்தியம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரின் மூலமாக நாம் எல்லாரும் கிறிஸ்துவோடும் தேவனோடும் பரிசுத்த ஆவியானவரோடும் ஒன்றாக இணைக்கப்பட்டு, ஜனங்களோடு ஒன்றாக இணைக்கப்பட்டு எல்லாருமே பரலோகத்தில் காணப்பட, இந்த பரிசுத்த ஆவி இல்லாத பரலோகத்துக்குள்ளே போக முடியாது. ஏனென்றால் யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை என்றெல்லாம் நமக்கு ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து இந்த பாஷைகளை பற்றி சொல்லும் பொழுது பரிசுத்த பவுல் ஒரு செய்தியை சொல்கிறார். நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும். அப்படியானால் தூதர்களுக்கு ஒரு பாஷை இருக்கிறது, இது பரலோக பாஷை. மனுஷர் பாஷை என்பது அது பல பாஷைகள். தூதர்கள் பேசுகிற பாஷை ஒன்று இருக்கிறது. இப்படி அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன் என்று 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பரலோகத்தை பற்றி தெளிவாக உறுதியாக நாம் விசுவாசிக்கக்கூடிய ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 2 முதல் இருக்கிற வசனங்களை பார்க்கும்போது பரிசுத்த பவுல் சொல்கிறார், கிறிஸ்துவுக்குள் உண்டான ஒரு மனுஷனை அறிவேன். அவன் 14 வருஷத்துக்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறம்பாக இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். இது அவரை பற்றி தான் சொல்லுகிறார். ஒரு தாழ்மை நிமித்தமாக நான் போனேன், நான் வானத்துக்கு போனேன், நான் இப்படி செய்தேன், அப்படி செய்தேன், நான் அதை பார்த்தேன், இப்படி இதை பார்த்தேன் என்றெல்லாம் சொல்லாதபடிக்கு தன்னை மிகவும் தாழ்த்தி யாரோ போனது போல சொல்லுகிறார். ஆனால் அவர் சொன்னது சத்தியம். அது என்ன சொல்கிறார், அந்த மனுஷன் பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருக்கும் பொழுது 2 கள்ளர்கள் மத்தியிலே அவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அங்கே ஒரு கள்ளன் ரட்சிக்கப்பட்டான். அப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், மெய்யாகவே இன்று நீ
என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் என்று சொன்னார். ஏனென்றால் இவர் பரதீசுக்கு போகிறேன், பரதீசிலே இருக்கிறதான இந்த பரதீசை, பாதாளத்திலே இருக்கிறதான இந்த ஆபிரகாம் மடியை பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்டு போக வேண்டும் என்றெல்லாம் ஏற்கனவே அவர் திட்டமிட்டிருந்ததுனால அங்கே அதை அவனுக்கு சொல்லுகிறார். அப்படி தேவன் பரதீசை எடுத்துக்கொண்டு அவர் பரலோகத்துக்கு சென்றார் என்பதையெல்லாம் நாம் இப்பொழுது தியானித்தோம். அப்படி அந்த பரதீசை தான் சொல்கிறார். அந்த மனுஷன் பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும். அப்படியானால் இதுவரைக்கும் மனுஷர் இந்த பூமியில அதை பேசியிருக்க மாட்டார்கள். வாக்கு கெட்டாததுமான வார்த்தைகளை கேட்டான். ஏனென்றால் அங்கே இருக்கிறதான பரிசுத்தவான்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது தன்னுடனே கூட கிறிஸ்துவர்கள் மரித்தவர்களை கூட்டிக் கொண்டு வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் பேசிக் கொண்டிருந்ததை இவர் கேட்டிருக்கிறார். அந்த ஆவிகள் பேசிக் கொண்டிருந்தது. ஆனால் அந்த ஆவிகளை பார்க்கவில்லை. அப்படியானால் ஆவிகளை பார்க்க வேண்டும் என்றால் இவரும் ஆவியில் இருக்க வேண்டும். அவர் ரட்சிக்கப்பட்டார், பரிசுத்த அபிஷேகம் பண்ணப்பட்டார். அதனால அவர் சரீரத்தில் இருந்தாரா, சரீரத்துக்கு புறம்பாக இருந்தாரா என்று அவருக்கு தெரியவில்லை. ஆனால் அவருடைய ஆவி மாத்திரம் போயிருந்திருக்கலாம். ஆனால் அவர் அந்த ஆவியில் அவர்களை பார்க்க முடியவில்லை. ஏனென்றால் அங்கே இருந்த ஆவிகள் மகிமையடைந்த ஆவிகள், இவர் இன்னும் மகிமைப்படாமல் இருந்ததுனால இந்த உலகத்தின் ஆவியில அவர் போனதுனால அவர்களை பார்க்க முடியவில்லை. அவர்கள் பேசியதை கேட்டிருக்கிறார் என்று நாம் இதிலிருந்து விளங்கிக் கொள்ளலாம். இப்படி பாஷை எத்தனையோ மாறுதலுக்குள்ளாகி கடைசியிலே மனுஷர் பேசப்படாத, வாக்கு கெட்டாத வார்த்தைகளை உடையதாக இருக்கிறது. ஒரே பாஷை சுத்தமாக்குவேன் என்ற 1000 வருடத்தின் அந்த 1000 வருட அரசாட்சியினுடைய பாஷை. ஒருவேளை எதை அவர் கேட்டார் என்றால் பரலோகத்திலே இருந்ததான பாஷை, இதுவரை யாரும் பேசாத பாஷை. ஒருவேளை நாம் பரலோகத்துக்கு பரதீசுக்கு எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது இந்த பாஷையை நாம் பேசுவோமா, அல்லது இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிற அந்த பாஷையும் சுத்தமாக்கி புதிய பாஷை எல்லாருக்கும் தருவாரா என்பது தேவனுக்கு தான் தெரியும். இப்படி உலகத்திலே பாஷை என்று சொல்லும் பொழுது இதில் ஒரு செய்தியை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். என்னவென்றால் உலகத்திலே இருக்கும்போது பாஷாபிமானம் உடையவர்களாக நாம் இருக்கிறோம். அதாவது ஒரு மொழி பேசுகிற ஜனங்கள் அந்த மொழி பேசுகிறவர்களை வேறு இடத்துல பார்த்தால் அவ்வளவு சந்தோஷப்படுவார்கள். ஒரு வெளிநாட்டுக்கு இங்கேருந்து நாம் ஒரு இந்தியர் போனால் அங்கே ஒரு தமிழ் பேசுகிற ஆளையோ அல்லது ஒரு தெலுங்கு பேசுகிற ஆளையோ பார்க்கும் பொழுது அவர்களுக்குள்ள எல்லையில்லாத ஆனந்தம் இருக்கும். பாஷை என்பது என்ன? நம்முடைய அடி வயிற்றிலிருந்து போகிற வரைக்கும் எல்லாமே காற்று தான். அதற்கு பிறகு நாவினுடைய சுழற்சியினால ஒரு பாஷையும் உண்டாகிறது. அவ்வளவுதானே தவிர இந்த பாஷைக்கு, மொழிக்கு, இனத்துக்கு, நாட்டுக்கு இப்படியெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறவர்கள் பரலோகத்தில் எப்படி இருக்க முடியும்? அப்படியானால் பரலோகத்தில் தனித்தனி கூடாரங்களை போட்டு ஒரு மொழி பேசுகிறவர்கள், ஒரு ஜாதிக்காரர்கள், ஒரு நாட்டுக்காரர்களுக்கு தனித்தனி இடம் என்றா சொல்ல முடியும்? எல்லாரும் ஒன்று தான். தேவன் படைத்ததே அப்படித்தான். தேவன் படைக்கும் பொழுதே எல்லாருமே ஒன்றுதான் என்று வேறுபாடு இல்லாமல் தான் படைத்தார். இப்படி இந்த உலகத்தில் இருக்கும்போது பாஷை அபிமானம் உடையவர்களாக, ஜாதி அபிமானம் உடையவர்களாக, தேச அபிமானம் உடையவர்களாக இருக்கவே கூடாது. சபையிலே கூட பார்க்கும் பொழுது மேன்மையான சபையில் இருக்கிறவர்களாக நாம் இருக்கலாம். ஆனால் அந்த மேன்மையுள்ள சபையிலே இருக்கிறதுக்கு, அந்த மேன்மையுள்ள சபையிலே நாம் ஐக்கியமுடையவர்களாக இருக்கிறது தப்பில்லை. அதனால் மற்ற சபையை சேர்ந்தவர்களை நாம் அருவருக்கவோ அவர்களை சாதாரணமாக எண்ணக்கூடாது. ஆனால் நம்முடைய சபையினுடைய உபதேசம் என்பது வேறு. அதனால் நம்முடைய சபையின் உபதேசத்துக்குள்ளே கட்டுப்பட்டு நம்முடைய சபைகளுக்கு தான் நாம் இருக்கிறோம். ஏனென்றால் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படக்கூடியவர்களில் இப்பொழுது நாம் இருக்கிற சபையில் இருக்கிறவர்கள் மாத்திரம்தான் போவார்கள் என்று சொல்ல முடியாது. பற்பல சபையில் இருக்கிறவர்கள் கூட, பற்பல உபதேசத்தில் இருக்கிறவர்கள் கூட இருக்கலாம். ஆனால் அதற்காக இப்பொழுதே நான் போய் எல்லா சபையும் ஒன்றுதான் என்று எல்லா சபைக்குள்ளும் ஓடிப்போய் இங்கே 2 வாரம் அங்கே 4 வாரம் என்றால் நம்முடைய ஆவிக்குரிய உபதேசங்கள் கெட்டு போகும். அதனால ஜாதிகளோடு கலவக்கூடாது என்று சொன்னது போல
நாமும் கூட சபைகளுக்குள்ளே இங்கும் அங்கும் அலைகிறவர்களாக இருக்கக்கூடாது. நம்முடைய சபை என்று சொல்வது ஒரு அப்போஸ்தல ஊழியம், அன்னக ஊழியமுடைய ஒரு சபையில் இருக்கிறோம். அந்த சபையில் இருக்கிற உபதேசங்களின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கலாம், தவறில்லை. ஆனால் அந்த சபைக்குள்ளே ஜாதி, பாஷை என்றெல்லாம் பார்த்தா நாம் எப்படி பரலோகத்தில் போய் இருக்க முடியும்? எல்லாம் ஒரே தேவனால படைக்கப்பட்டவர்கள், எல்லா பாஷையும் ஒன்றுதான் என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாம் எல்லா ஜனங்களும் ஒரே இடத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அமர்ந்திருக்கிற அந்த சிங்காசனத்தில் அப்படியே உட்காரப் போகிறோம். அந்த பாஷை, இனம், ஜாதி, நாடு என்று பிரிந்து நாம் இங்கே இருந்தால் அது அங்கே நாம் போய் இருக்க முடியாது. என்றால் தேவனுக்கு முன்பாக எல்லாம் சமம் என்ற உணர்விலே இந்த பரலோகத்திலே வாழ்ந்தால்தான் பூமியிலே அப்படியே நாம் இருந்து பழக வேண்டும். மனிதர்களுக்குள்ளே இருக்கிற வேறுபாடுகள் பரலோகத்தில் இல்லை. இங்கே இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது பலவிதமான வேறுபாடுகள் இருக்கும். ஆனால் பரலோகத்தில் அப்படிப்பட்ட வேறுபாடுகள் எதுவும் இல்லை என்பதை தெளிவாக நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. அடுத்து, இந்த பிரிவுகளிலே எப்படி தேவன் நம்மை படைத்தார் என்றால், அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்லுகிறது, மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்றப்படி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். அப்படியானால் எல்லாருக்கும் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணினார். அந்த இரத்தத்தின் மூலமாக நாம் எல்லாருமே ஒரு வகையில் சகோதர சம்பந்தம் உடையவர்களாக இருக்கிறோம். நம்மை பூமியின் மீது எங்கோ குடியிருக்க செய்து ஏற்கனவே ஒரு தீர்மானிக்கப்பட்ட காலங்கள், இந்தந்த காலத்தில் இந்தந்த எல்லையில் இந்தந்த ஜனங்கள் வாழ வேண்டும் என்றெல்லாம் அவர் குறித்திருக்கிறார். இந்த தீர்மானத்துக்கு விரோதமாக தான் பிசாசு கிரியை செய்து நம்மை ஒரே இடத்துல பாபேல் கோபுரத்தை கட்டி அங்கே குடியிருக்க செய்யலாம் என்று பிசாசு நினைத்தார். ஆனால் தேவன் அதையெல்லாம் தாறுமாறாக்கி போட்டார். இதுதான் இப்பொழுது பல பாஷைகள், பல ஜாதிகள், மதங்கள் என்றெல்லாம் பிரிந்து போயிருக்கிறது. ஆனால் இதையெல்லாம் தேவன் சரியாக்குவார். இப்படி இந்த நிலைமையை நாம் பார்க்க முடிகிறது. இப்படி பரலோகம் என்பது என்ன, அது எப்படி இருக்கிறது, இதில் இந்த பாஷை என்பது என்ன என்பதை மாத்திரம் நாம் இப்போ தியானித்திருக்கிறோம். அடுத்து மனுஷர் எப்படி இருக்க வேண்டும், அல்லது எல்லா மனுஷரும் ஒன்றுதான் என்பதை நாம் பார்த்தோம். இது எப்படி எல்லா மனுஷரையும் ஒரே ரத்தத்தினால தோன்ற பண்ணி காலங்களையும் எல்லைகளையும் அவர் குறித்திருக்கிறார் என்பதையெல்லாம் நாம் பார்த்தோம். இப்படி இந்த மனுஷரை பற்றியும் பரலோகத்தினுடைய சூழ்நிலை என்ன என்பதை பற்றியும் அடுத்த ஒரு 2ஆம் பகுதியில் நாம் தியானிக்கலாம். இப்பொழுது இந்த செய்தியை தேவனாய கர்த்தருடைய கிருபையுள்ள கரங்களில் கொடுத்து ஜெபிக்கலாம். அன்பின் தெய்வமே கர்த்தாவே, நன்றி உள்ள இருதயத்தோடு ஸ்தோத்திரிக்கிறேன். பரலோக வாழ்க்கை என்பது பற்றிய செய்தியை நாங்கள் தியானிக்கும்படியாக எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீர். இந்த பாஷைகள் என்பது என்ன, இந்த பாஷைகளை எப்படியெல்லாம் மாறுதலுக்கு உட்படுத்தினீர், கடைசியிலே எங்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த தேவ பாஷை என்பது என்ன என்பதையும் நாங்கள் இன்னும் விளங்கிக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அப்பா, நாங்கள் எல்லாரும் பரலோகத்திலே காணப்பட உம்முடைய சமூகத்திலே இருந்து உம்மை துதித்து ஆராதித்து மகிழ எங்களுக்கு உதவி செய்யும். தடைகளை மாற்றும். உம்முடைய மேன்மையான நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.